கவனிங்க, இன்றைய தியானம் எஸ்தர் எங்கிருந்து வந்தாள்? எஸ்தர் எங்கிருந்து வந்தாள்? எஸ்தருடைய காலம் எது என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால் இப்பொழுது சிம்பிளாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். வாருங்கள். எஸ்தரின் புத்தகம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின், கவனிங்க, அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. கவனிங்க, 127 நாடுகள், அதாவது 127 ராஜ்யங்கள். நான் சொன்னேன் அல்லவா, பெர்ஷிய சாம்ராஜ்யம் மிகவும் வலிமை வாய்ந்த சாம்ராஜ்யம். எனவே அவர்கள் அநேக ராஜ்யங்களை கைப்பற்றியிருந்தார்கள். அவைகளிலே ஒன்று இந்து தேசம், அதாவது நம்முடைய தேசத்தையும் கூட அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்தது. இப்போ ஜாக்கிரதையா கவனிக்கணும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு டேபிளை காண்பிக்க விரும்புகிறேன். கோரேசுவின் காலம் என்ன? அகாஸ்வேருவின் காலம் எது? அர்த்தசஷ்டாவினுடைய காலம் எது? தரியூர் ராஜாவின் காலம் எது என்பனவற்றை குறித்து காட்டப்படுகிற இந்த டேபிளை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிங்க. முதலாவது கோரேசுவின் காலம். பாபிலோனுக்கு எதிராய் வெற்றியை சாதித்து அதற்கு பிறகு யூதா ராஜ்யத்தின் மேல் வெற்றி சிறந்து யூதர்கள் எல்லோரையும் கூட அடிமைகளாக கொண்டு போனார்கள். அதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? கிறிஸ்துவுக்கு முன் 586 வருடத்தினுடைய காலகட்டம். இது கோரேசுவின் காலமாக அறியப்படுகிறது. அதற்கு பிறகு ராஜா தரியுவனுடைய காலம் என்பது 525 480 வருடம் வரைக்கும், அதாவது கிமு. அந்த தரியுவின் ஆட்சி காலத்தில்தான் ஆலய கட்டுமானம் நின்றது. செருபாபேல் கூட வந்தான் அல்லவா? சோ அந்த டைம்ல ஆலய கட்டுமானத்தை தடை செய்தது தரியு ராஜா தான். அதற்கு பின்பு பெர்மிஷன் கொடுத்ததும் கூட அதே தரியு தான். தரியுவினுடைய காலத்திற்கு பிறகு அகாஸ்வேரு என்கிற ராஜா வருகிறான். இந்த அகாஸ்வேரு யார்? எஸ்தரினுடைய கணவர். எஸ்தருடைய கணவர் தான் இந்த அகாஸ்வேரு ராஜா. எஸ்தர் எந்த கோட்டையில இருந்தால்? பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கேபிட்டல் சிட்டி எது? சூசான் என்கிற கோட்டை. அசீரியாவின் கேபிட்டல் சிட்டி எது? நினிவே பட்டணம். நினிவே பட்டணத்துக்கு தேவன் யாரை அனுப்பியிருந்தார்? யோனாவை அனுப்பி வைத்தார். சோ யோனா நினிவே பட்டணத்திற்கு சென்று அந்த மக்களை எச்சரித்தான். சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டிருந்தார்கள். ரைட். தானியேல் எங்கே இருக்கிறான்? பாபிலோன் தேசத்திலே இருந்தான். இந்த தானியேல் என்ன செய்தான்? பாபிலோனில் இருந்த எல்லா ராஜாக்களையும் கூட எச்சரித்து வழிநடத்தி கொண்டிருந்தான். அதே போல எசேக்கியேல் எங்கிருந்தான்? பாபிலோன் தேசத்திற்கு யூதர்கள் கைதிகளாக அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர்களுடைய எசேக்கியேலும் கொண்டு போகப்பட்டான். அப்படி கொண்டு போகப்பட்ட அங்கே அடிமைகளாக இருந்த யூதாவின் பிரஜைகளை பலப்படுத்துவதற்கு, தேவன் பட்சமாய் திருப்புவதற்கு, அடிமைகள் மத்தியிலேயே இருந்த எசேக்கியேலை தேவன் தீர்க்கதரிசியாக எழும்ப பண்ணினார். நல்லா கவனிங்க. எசேக்கியேலும் கூட அடிமையாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். யாரோடு கூட? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எப்படி அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்களோ அதே போல எசேக்கியேலும் கொண்டு போகப்பட்டான். எசேக்கியேலின் புத்தகத்தை நாம் வரும் நாட்களில் தியானிக்கப் போகிறோம் அல்லவா? அப்பொழுது பல விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இப்போ இங்க வந்துடலாம். அகாஸ்வேரு ராஜா ஆட்சி செய்த காலம் எது? கிறிஸ்துவுக்கு முன் 486 கிமு 465 வரைக்கும். அப்பொழுதுதான் எஸ்தரின் வாழ்க்கையும் நாம் பார்க்க முடியும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எஸ்ராவினுடைய புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்துக்கும் 7ஆம் அதிகாரத்துக்கும் மத்தியிலே 60 ஆண்டுகால சரித்திரம் என்று பார்த்தோம் அல்லவா? ஞாபகம் இருக்கா? அந்த 60 வருடகால காலகட்டத்தில்தான் எஸ்தரின் வாழ்க்கையும் பார்க்க முடியும். எங்கே? எஸ்ரா 6ஆவது அதிகாரத்திற்கும் 7ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட அந்த 60 ஆண்டு காலத்திலே எஸ்தர் வாழ்ந்தாள். இந்த எஸ்தருடைய கணவர் யார்? அகாஸ்வேரு ராஜா. இந்த அகாஸ்வேருனுடைய பிள்ளைதான் அர்த்தசாஷ்டா. அகாஸ்வேரு பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தபோது அவனுக்கு எஸ்தர் மனைவியாக இருக்கிறாள். அதே சமயத்திலே நெகேமியாவும் கூட அங்கே இருக்கிறான். இப்போ அகாஸ்வேரு மரித்து போய்விட்டான். எஸ்தருடைய குமாரனோ அல்லது வஸ்தியின் குமாரனோ, அதாவது அகாஸ்வேருவனுடைய முதல் மனைவி, அவளின் குமாரன் தான் அர்த்தசாஷ்டா. தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த அர்த்தசாஷ்டா தேசத்தை ஆளுகை செய்ய வருகிறான். அவனுடைய தந்தை இறந்து போன போது அர்த்தசாஷ்டா ஆளுகைக்கு வருகிற நிலையிலே அங்கே நெகேமியா என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், பான பாத்திரக்காரனா இருக்கிறான். இதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். கோரேசு ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களிலே செருபாபேல் இருந்தான். அவன் வந்துதான் ஆலயத்தை கட்டுகிறான். சோ இப்ப புரியுதல? அகாஸ்வேருவின் காலத்திலே எஸ்தர் இருந்தாள். அகாஸ்வேருவின் குமாரனான அர்த்தசஷ்டாவின் ஆளுகை காலத்திலே எஸ்ரா எருசலேமுக்கு வந்தான். அர்த்தசஷ்டா இருந்த காலத்தில்தான் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நெகேமியாவும் கூட
ராஜாவே பெர்மிஷன் கொடுத்து அனுப்பி வைத்து நெகேமியாவும் கூட வருகிறான். யாருங்க அனுப்புறது? எஸ்ரா வந்தாலும் நெகேமியா வந்தாலும் இவங்களை அனுப்புனது யாரு? அர்த்தசாஷ்டா என்ற ராஜா தான் அனுப்புறான். அதாவது அர்த்தசாஷ்டா என்கிற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த போது எஸ்ரா அதே தேசத்திலே அடிமையாக இருந்தவன். நெகேமியாவும் அதே தேசத்திலே அடிமையாக, ஆனா ஏதோ வேலை கிடைச்சு ராஜாவினிடத்திலே வேலை செய்கிற வாய்ப்பை பெற்றிருந்தவன். நெகேமியா அர்த்தசாஷ்டாவினிடத்திலே பானபாத்திரக்காரனாக இருந்தபோது வேத பண்டிதர்கள் சொல்கிற கருத்து என்னவென்றால், அந்த உத்தியோகத்தை நெகேமியாவுக்கு எஸ்தர் தான் கொடுத்திருந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். நெகேமியாவுக்கும் எஸ்தருக்கும் இடையே சுமார் 35 வருடகால வயது வித்தியாசம் இருக்கிறது. எத்தனை வருஷங்கள்? approximately 35 years age difference between Esther and Nehemiah. So கவனிங்க, எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் எங்கே பார்க்கிறோம்? அகாஸ்வேரு இருந்த காலத்தில். அகாஸ்வேருனுடைய காலம் எது? அர்த்தசாஷ்டாவுக்கு முந்தைய காலம். தரியுவுக்கும் அர்த்தசாஷ்டாவுக்கும் முன்பு 6ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய தரியு, பின்பு அர்த்தசாஷ்டா, இவர்களுக்கு இடைப்பட்ட காலம் 58 வருடங்கள். அந்த 58 வருட காலகட்டத்தில் அகாஸ்வேரு அங்கே ஆட்சி செய்கிறான். அகாஸ்வேரு ஆளுகை செய்திருந்த அந்த நாட்களில்தான் எஸ்தர் அங்கே இருந்தாள். எஸ்தரின் வாழ்க்கை சரித்திரமும் அங்கேதான் பிணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது சரித்திரத்திலே நெகேமியாவின் புத்தகம் வந்துவிட்டது. அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 435வது வருட காலகட்டத்துக்கு வந்துட்டோம். கிறிஸ்துவுக்கு முன் 400 வருட காலம் எந்த காலம்? இருண்ட காலம். அப்படி நாங்க மீதி இருக்கிறது எவ்வளவு? 35 வருஷம். தட்ஸ் ஆல். சோ பைபிளில் நாம் பார்க்கக்கூடிய சரித்திரம் கவனிங்க, அது நெகேமியாவின் வாழ்க்கையோடு கூட முடிகிறது, மல்கியாவின் தீர்க்க தரிசனத்தோடு கூட முடிவடைகிறது. அதனால ஆதியாகமத்திலிருந்து நெகேமியாவின் புத்தகம் வரைக்கும் சிம்பிளாக சுலபமாக நாம் புரிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாக இந்த 400 வருட காலங்கள். இப்போ நெகேமியா புத்தகத்தோடு பைபிள் அந்த பழைய ஏற்பாட்டு காலம் முடிவடைகிறது. சோ தேவன் அங்கே என்ன செய்கிறார் என்றால், அந்த 400 வருட காலகட்டத்திலே சில அற்புதமான வாழ்க்கைகள் உண்டு. அந்த வாழ்க்கைகளை குறித்து தேவன் எழுத பண்ணுகிறார். அதில் ஒரு வாழ்க்கை எஸ்தருடையது. எஸ்தருடைய வாழ்க்கை எப்பொழுது இடம்பெறுகிறது? அகாஸ்வேரு என்கிற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில். அதை ஒரு முறை கூட வாசிக்கலாம். கவனிங்க, வஸ்தி என்கிற பெயருடைய மனைவி அகாஸ்வேருவுக்கு இருந்தாள். அகாஸ்வேரு சொல்லப்போனால் ஒரு மூர்க்கன். ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறான். அநேக தலைவர்களை வரவழைக்கிறான். பெரிய விருந்து ஏற்பாடு செய்த அந்த விருந்தின் சமயத்துல வஸ்தியை வரச் சொல்லுங்கள், அவள் எவ்வளவு பெரிய அழகி என்பதை நான் காண்பிக்கப் போகிறேன் என்று தன் மனைவியாகிய ராணியினுடைய அழகை இந்த விருந்துக்கு வந்திருக்கிற அந்த குடிகாரர்களுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் காட்ட வேண்டும் என்று விரும்பினான். சில வேத பண்டிதர்களுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், வஸ்தியினுடைய அழகை காண்பிக்க வேண்டும் என்று இந்த மூர்கன் அகாஸ்வேரு ஆசைப்பட்ட போது ஆக்சுவலாக நிர்வாணமாகவோ அல்லது அரை நிர்வாணமாகவோ அவளை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதை தெரிந்து கொண்ட வஸ்தி, நான் எப்படி அத்தனை பேருக்கு முன்னாலும் நிர்வாணமாவோ அரை நிர்வாணமாகவோ வந்து நிற்க முடியும்? அது ராஜாவுக்கு தானே அவமானம், இந்த தேசத்துக்கு அவமானம், ராணியா எனக்கு அவமானம். எப்படி அத்தனை பேர் முன்னால என்னால் அப்படி வந்து நிற்க முடியும்? அது சரியல்ல என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள். நான் வரமாட்டேன், என் அழகை வெளிப்படுத்துவதற்கு அந்த இடத்திற்கு வரமாட்டேன் என்று திட்டவட்டமாய் சொல்லிவிடுகிறாள். மூர்க்கனான அந்த அகாஸ்வேரு தான் வர மறுத்ததற்காக ராணியின் ஸ்தானத்திலிருந்து அவளை புறந்தள்ளிவிட்டான். அதற்கு பிறகு ஒரு அழகி போட்டியை ஏற்பாடு செய்கிறான். அதே ராஜ்யத்திலே யூதர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கவனிங்க, கேள்வி என்னன்னா, கோரேசுவின் காலத்திலே யூதர்களை போக அனுமதித்தான் அல்லவா? அப்படி போக அனுமதித்த போது எஸ்தர் ஏன் அங்கேயே இருந்தாள்? கொஸ்டின் எழுதல. நெகேமியா ஏன் அங்கேயே இருந்து விட்டான்? அதாவது அந்த காலத்தில் எல்லானாலும் முன்னர் காலத்தில், அதாவது எஸ்ரா, நெகேமியா இவர்கள் எல்லாருமே அங்கேயே இருந்து விட்டார்கள். எங்கே இருந்து விட்டார்கள்? பாபிலோன் சாம்ராஜ்யத்திலேயே இருந்து விட்டார்கள். அதாவது அந்த சூசான் கோட்டையிலே அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். எஸ்தரும் அங்கேதான் இருக்கிறாள், மொர்தேகாயும் அங்கேதான் இருக்கிறான், நெகேமியாவும் அங்குதான் இருக்கிறான், எஸ்ராவும் அங்கேயேதான் இருந்தான். இவர்கள் எல்லோருமே கூட அந்த ராஜ்யத்திலே அவர்கள் செய்து கொண்டிருந்த உத்தியோகத்தின் அடிப்படையில, வேலையின் அடிப்படையில இருந்த ஸ்தானத்தினால் அல்லது இடத்தினால் அல்லது அவர்களுடைய குடும்ப சூழல் காரணமாக அங்கேயே இருந்து விடுகிறார்கள். 50,000 பேரோடு கூட வராமல் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அப்படி தங்கி இருந்தவர்களின் பிள்ளைகள்தான் எஸ்தர், எஸ்ரா, நெகேமியா. புரியுதாங்க? இப்போ இவர்கள் சூசான் என்கிற அந்த கோட்டை இருந்த பகுதிகளிலே மொர்தெகாய், எஸ்தர், இன்னும் அந்த குடும்பங்கள் எல்லாம் இருந்தபோதுதான்
அந்த அழகி போட்டி நடக்கிறது. எஸ்தருக்கு தந்தை இல்லை, தாயும் இல்லை. ஆனால் வளர்ப்பு தந்தை மொர்தெகாய் என்கிற அந்த நபர்தான் எஸ்தரை வளர்க்கிறான். இந்த சமயத்துல மகளே, அழகி போட்டி நடக்கிறதாம், ராஜா ஒரு ராணியை தேர்ந்தெடுக்கப் போகிறாராம், நீ போய் முயற்சி செய் என்று அவளை உற்சாகப்படுத்தினான். தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி வளர்ப்பு தந்தையின் மூலமாக எஸ்தரை ஏவுகிறார். அந்த போட்டியிலே எஸ்தர் கலந்து கொள்ளுகிறாள், வெற்றியும் பெறுகிறாள். அதன் பலனாக அகாஸ்வேரு என்கிற அந்த ராஜாவுக்கு எஸ்தர் மனைவியாக நியமிக்கப்படுகிறாள். பிடிக்காலம் கடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அங்கிருந்த மொர்தெகாய் என்கின்ற அந்த யூதன், அங்கே அடிமையாக அதே வேளையிலே உத்தியோகத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிற அவன் மிகுந்த விசுவாசியாக இருந்தான், நம்பிக்கைக்கு பாத்திரவானாக வாழ்ந்தான். ராஜாவுக்கு அடுத்தபடியாக அதிகாரத்திலே இருந்த ஒரு நபருடைய பெயர் ஆமான். அந்த ஆமான் நடந்து வருகிற போது எல்லோருமே அவனை பணிந்து வணங்குவார்கள். ஆனால் மொர்தெகாய் மாத்திரம் சாஷ்டாங்கமாய் விழவும் மாட்டான், பணிந்து வணங்கவும் மாட்டான். அதை பார்த்து ஆமானுக்கு பயங்கர கோபம் வந்தது. யார் இவன்? யாருன்னா அவன் ஒரு யூதன், அந்த அடிமை ஜன கூட்டத்திலே வந்தவன், இங்கே வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறவன். என்றால் இந்த யூதனை, யூத வம்சத்தையே இல்லாமல் செய்துவிட வேண்டும். துன்மார்க்கன், நான் வரும்போது எனக்கே மரியாதை இல்லாம இப்படியெல்லாம் நடந்துக்குவானா என்று யூத வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று அந்த ஆமான் போய் அகாஸ்வேருவனிடத்திலே சொல்லுகிறான். ஐயா, எனக்கு பெர்மிஷன் தர வேண்டும். நம்முடைய ராஜ்யத்திலே ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது, அவர்கள் நமக்கு கீழ்ப்படிவதே இல்லை, தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், டாக்ஸ் கூட ஒழுங்காக கட்டுவதில்லை. அப்படிப்பட்டவர்களை நாம் ஏன் விட்டு வைக்க வேண்டும்? எனக்கு கட்டளை கொடுங்க, அவர்கள் எல்லோரையும் தீர்த்து கட்டி விடுகிறேன் என்று சொல்லி ஆமான் சதித்திட்டம் தீட்டினான். இந்த ஆமான் யார் என்ற கேள்வி எழுப்புவோம் என்றால், அவனுடைய வம்சம் ஆகாகினுடைய வம்சம். அந்த ஆகாக் யார் என்று நாம் தேடுவோம் என்றால், அமலேக்கிய வம்சம். அமலேக்கியர்கள் யார் என்று தேட முற்பட்டால் அவர்கள் ஏசாவின் சந்ததி. ஏசா யார் என்று கேள்வி எழுப்பினால், அவன் யாக்கோபை கொலை செய்ய முயற்சி செய்தவன், ஈசாக்கின் குமாரன், சரீர பிரகாரமானவன். யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று ஏசா முயற்சி மேற்கொண்டான். காரணம் என்ன? யாக்கோபிலிருந்துதான் யூதா வருவான், யூதாவிலிருந்துதான் தாவீது வருவான், தாவீதிலிருந்துதான் அந்த யூத கோத்திரத்திலிருந்து யூத ராஜசிங்கமான இயேசு கிறிஸ்து பிறப்பார். இயேசு கிறிஸ்துவை கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க விடாமல் செய்ய தடுக்கும் விதத்தில்தான் சாத்தான் ஏசாவை தூண்டுகிறான். யாக்கோபை கொன்று போட்டுவிடு, யூதர்களும் வரமாட்டார்கள், யூதாவின் வம்சத்திலே யூத ராஜசிங்கமான இயேசுவும் வரமாட்டார் என்று அப்பொழுதிலிருந்தே இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் பிறக்க விடாதபடிக்கு சாத்தான் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். சோ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஏசா யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தான். அதற்கு பிறகு அமாலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முயன்றார்கள். இந்த அமலேக்கியரின் வம்சத்தில் வந்தவன்தான் ஆகாக். இந்த ஆகாக் யார்? அமலேக்கியர்களின் ராஜா. தேவன் என்ன சொன்னார்? சவுலிடத்திலே சாமுவேல் மூலமாக, அமலேக்கியர்களை முழுமையாக அழித்து போட்டுவிடு, அவர்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, அவர்கள் சத்துரு என்று சொன்னபோது சவுல் அதை செய்யவில்லை. ஆகாக் என்ற ராஜாவை சவுல் முறியடிக்கவில்லை. அப்படி கொல்லாததனாலே என்ன நடந்தது? அந்த ராஜாவுக்கு பிறந்த வம்சந்தான் ஆமான். இந்த ஆமான் தான் இப்ப இங்க என்ன செய்யறான்? யூதர்கள் எல்லோரையும் கொலை செய்து விட வேண்டும். அந்த வம்சத்தை அழித்து விட்டால் என்ன நடக்கும்? உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். அதுதானே அவர்களின் நோக்கம். எனவே ஆமான் என்ன செய்கிறான் என்றால், அகாஸ்வேருவனிடத்திலே சென்று கட்டளையை பெற்றுக் கொள்ளுகிறான், முத்திரையை பெற்றுக் கொள்ளுகிறான். என்ன அந்த முத்திரை? யூதர்கள் எல்லோரையும் கொலை செய்வதற்கான பெர்மிஷன் உள்ள முத்திரை. இதை தெரிந்து கொண்டவனான வளர்ப்பு தந்தையான மொர்தெகாய் எஸ்தருக்கு செய்தி அனுப்புகிறான். ஏதோ யூதர்கள் எல்லோரையும் கொலை செய்ய வேண்டும் என்று அகாஸ்வேரு கட்டளையிட்டு விட்டார், பெர்மிஷன் கொடுத்து விட்டார், நீ உடனடியாக சென்று அந்த கட்டளையை எப்படியாவது கேன்சல் செய் என்று அறிவித்த போது எஸ்தர் என்ன சொல்லுகிறாள்? ராஜாவுடைய பெர்மிஷன் இல்லாமல், ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் அரண்மனைக்குள்ளே நான் ஒருவேளை சென்றால் என் கழுத்து அறுக்கப்படும், நான் கொல்லப்படுவேன். எனவே என்னால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை. அப்பொழுது மொர்தெகாய் சொன்னான், இன்று நீ ராணியாயிருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் யூதர்களை ரட்சிப்பதற்காகத்தானோ என்னவோ, இந்த காரணத்திற்காகத்தான் தேவனை ராணியாக்கியிருக்கிறாரோ என்னவோ. இப்பொழுது எனக்கு என்ன கவலை என்று நீ உட்கார்ந்திருப்பாய் என்றால், தேவன் தம்முடைய சகாயத்தை வேறொருவர் மூலமாக அனுப்பி வைத்து விடுவார். ஆனால் கவனி எஸ்தர், யூதர்களை காப்பாற்ற வேண்டிய இடத்திலிருந்தும் கூட காப்பாற்றாமல் நீ மௌனமாக இருப்பாய் என்றால் அதன் விளைவை நீ சந்திக்க நேரிடும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே எஸ்தர், அப்பா கோவப்படாதீங்க, தயவு செஞ்சு பொறுங்க, நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், என்னோடு கூட எல்லாரும் உபவாசம் இருக்கலாம், நீங்களும் உபவாசம் இருங்க. ராஜாவின் உத்தரவே இல்லாவிட்டாலும் கூட ராஜாவினிடத்திலே போகிறேன், நான் போய்
இந்த பிரச்சனைக்கான தீர்வை கோருகிறேன். ஆனால் அப்படி எடுக்கும் முயற்சியில ஒருவேளை நான் கொல்லப்படலாம் என்று அவள் மேலும் சொல்லுகிறாள். நான் என் உயிரையும் இழந்து போவேனே தவிர நம் யூதர்களை மாத்திரம் இழக்க மாட்டேன். ஆனால் எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று உயிருக்கு துணிந்து உபவாசமும் இருந்து ராஜாவினிடத்திலே சென்றாள். ராஜா அனுமதி இல்லாமல் ராஜாவினிடத்தில் சென்றால் அது பெரிய பெரிய அவமானம். ஆனால் அந்த உபவாச ஜெபம் என்ன செய்தது? ராஜாவுக்கு கோபம் வராதபடி செய்தது. சடனாக அங்கே வந்து நின்ற எஸ்தரை கண்டு, ராஜா, உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக வந்திருக்கிறாய்? ராஜா, நீர் என்னிடத்திலே வந்து என்னோடு போஜனம் செய்து அநேக காலமாகிவிட்டது. உம்மை விருந்துக்கு அழைப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்டாயமாக நான் வருகிறேன். ராஜா, உங்களோடு கூட இருக்கின்ற ஆமானையும் கூட நீர் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். ஆமான் ஆர்ப்பரிக்கிறான். ஆஹா, ராஜாவோடு கூட என்னை ராணியான எஸ்தர் போஜனத்திற்கு வரவழைத்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டான். அப்படி ஆர்ப்பரித்து எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருந்த போது மறுபடியும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது மொர்தெகாயினுடைய ஞாபகம். அந்த மொர்தெகாய் இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி சந்தோஷம் என்று சொல்லி ஒரு 7 அடி உயரம் இருக்கிற ஒரு உயரமான தூக்கு மரத்தை ஏற்பாடு செய்தான். சோ எல்லாரும் செய்த ஐடியா கொடுத்தாங்க, அவனை முதல்ல கொண்டு போட்டுரு, அந்த தூக்கு மரத்துல போட்டு அவனை கொன்று. எனவே ஒரு பெரிய கயிறை கட்டுகிறான். நான் போகிறேன் விருந்துக்கு போய் வந்தவுடன் இந்த மொர்தெகாய் என்கிற அந்த யூதனை தூக்கு மரத்திலே தூக்கிலிடுவே என்று சபதமிட்டு செல்லுகிறான். ராஜாவும் போஜனம் பண்ணி கொண்டிருந்த சமயத்திலே ராணியை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? என் ராஜ்யத்தில் பாதியை வேண்டுமா? உனக்கு தருகிறேன் என்றபோது, வேண்டாம் ராஜா, நான் எப்படிப்பட்டவள்? நாங்களும் ராஜ்யத்தில் அடிமைகள். உம்முடைய தயவினாலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் எந்த தீங்கும் உமக்காக நினைத்ததில்லை. ஆனாலும் நீர் எங்கள் எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறீர் என்றவுடன் அகாஸ்வேருக்கு எதுவுமே புரியவில்லை. யார் அதை செய்தது? இவ்வளவு துன்மார்க்கமான காரியத்தை செய்தது யார்? இந்த ஆமான் தான். பயங்கர கோபம் வந்துவிட்டது ராஜாவுக்கு. அப்படி கோபத்தோடு ராஜா அமர்ந்திருந்த போது ஆமானுக்கு புரிந்துவிட்டது தன் கதை அவ்வளவுதான் என்று. உடனடியாக சென்று எஸ்தரின் பாதத்தை பற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறான். அந்த முயற்சியில எஸ்தர் இருந்த படுக்கையின் அருகிலோ அல்லது அந்த பகுதியிலோ ஆமான் சென்று கெஞ்சிக் கொண்டிருந்த போது அதே இடத்திற்கு ராஜா வந்து விடுகிறான். வந்து அவனை கண்டு, என் மனைவியினிடத்திலேயே நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாயா என்று பயங்கர கோபம் உண்டவனாக, யாரங்கே? இவனை கொண்டு போய் சிரிச்சிங்கள் என்று சொன்னபோது அங்கே ஒருவன் வந்தான். ராஜாவே, ரெடியா இருக்கு. என்ன ரெடியா இருக்கு? எந்த தப்பும் செய்யாத மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த துன்மார்க்கன் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணியிருக்கிறான் என்றால் இவனை கொண்டு போய் அதே மரத்தில் தூக்கிலிடுங்கள். சோ எஸ்தர் செய்த ஜெப மன்றாட்டினாலே யூதர்கள் அந்நாளிலே காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு மொர்தெகாயினுடைய மிகவும் அற்புதமான பொறுப்புடன் கூடிய அவனுடைய வேலையினாலே அகாஸ்வேரு உடனே என்ன செய்தான் என்றால், மொர்தெகாய், 127 சமஸ்தானத்திற்கும் மேல் உன்னை அதிகாரியாக நான் நியமிக்கின்றேன். தயவு செஞ்சு கவனிக்கணும், பார்வோன் ராஜாவாக இருந்தபோது யோசேப்பு அங்க யாரு? பிரதான மந்திரி. நான் சொல்றது புரியல? சாதாரணமாக ராஜாக்கள் அப்படி இருப்பாங்க, வழிநடத்துறதுக்கு ஒருத்தரை நியமிச்சு வச்சுக்குவாங்க. 127 ராஜ்யங்களின் மீது மொர்தெகாய் அதிகாரியானான், அதாவது பிரதான மந்திரியானான். விசித்திரம் என்னவென்றால், மொர்தெகாய் ஒரு அடிமை, ஆனால் 127 ராஜ்யங்களின் மீது ஆட்சி செலுத்தினான். அந்த மொர்தெகாய் ஆளுகை செய்த 127 நாடுகளில் அன்றைய பாரத தேசமும் கூட இருந்திருக்கிறது. மொர்தெகாய் ஆளுகை செய்த அந்த நாட்களிலே பாரத தேசத்தையும் அதே மொர்தெகாய் ஆளுகை செய்திருக்கிறான். எவ்வளவு அற்புதங்க! ஒரு ஆவிக்குரியவன் உண்மை முத்தமமாய் வாழ்ந்தால், அவன் அடிமையாக இருந்தாலும் அந்த நபரை அற்புதமாக தேவனால் உயர்த்த முடியும் என்பதை தெரியப்படுத்துவதற்குத்தான் எஸ்தரின் புத்தகம் ஒரு முன் உதாரணம். எஸ்தரின் புத்தகத்தை எழுதியது யார்? எக்ஸாக்டாக இவர்தான் எழுதினார் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில வேத பண்டிதருடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இதை மொர்தெகாய் எழுதியிருக்கலாம் அல்லது அவனுடைய சக ஊழியர்கள் எழுதியிருக்கலாம். இந்த எஸ்தர் புத்தகத்தில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கிறது? 10 சாப்டர்ஸ் இருக்கிறது. அதேபோல எத்தனை வசனங்கள்? 167 வசனங்கள். எத்தனை வார்த்தைகள் என்றால் 5637 வார்த்தைகள் இருக்கின்றன. எஸ்தரின் புத்தகம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? எஸ்தரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த சரித்திரம் இருக்கிறதல்லவா, இது 10 வருட காலகட்டத்தின் வரலாறு. இந்த சம்பவங்கள் எப்பொழுது இடம்பெற்றது? செருபாபேல் ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு எஸ்ரா எருசலேமுக்கு வருவதற்கு முன்பு இடைப்பட்ட அந்த 60 வருட காலகட்டத்தில் எஸ்தரினுடைய வாழ்க்கையும் இடம்பெறுகிறது. அதாவது ஆக்சுவலா எஸ்ராவின் புத்தகத்தை நாம் ஜாக்கிரதையாய் கவனிப்போம் என்றால், இங்கே எஸ்ரா
எருசலேமுக்கு வந்தது, அல்லது செருபாபேல் ஆலயத்தை எருசலேமிலே கட்டிக்கொண்ட சமயத்திலே அகாஸ்வேரு ராஜா பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். அதாவது கோரேசுவின் ஆட்சி காலத்திற்கு பிறகு தரியு ராஜா வருகிறான். தரியுவின் காலகட்டத்திற்கு பிறகுதான் அகாஸ்வேரு வருகிறான். அந்த அகாஸ்வேருவின் ஆட்சி காலத்தில்தான் எஸ்தரை நாம் பார்க்கின்றோம். அகாஸ்வேருவனுடைய மரணத்துக்கு பிறகு அர்த்தசாஷ்டா என்கிற அவனுடைய மகன் வருகிறான். அந்த மகன்தான் எஸ்ராவை அனுப்புகிறான். அதே மகன்தான் நெகேமியாவையும் அனுப்பி வைக்கிறான். அவர்கள் வந்து, அதாவது செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிறான், எஸ்ரா வந்து ஆலய ஊழியத்தை கட்டமைக்கிறான். நெகேமியாவோ எருசலேமின் சுவர்களை கட்டி எழுப்பினான். அவற்றை கட்டி எழுப்பிய பிறகு அந்த பழைய ஏற்பாட்டின் சரித்திரம் என்பது நிறைவுக்கு வருகிறது. நெகேமியாவின் புத்தகத்தோடு பழைய ஏற்பாட்டின் காலம் முடிவடைகிறது. ஆனால் ஆதியாகமத்திலிருந்து நெகேமியாவின் புத்தகம் வரைக்கும் அதன் மத்தியிலே இடம் பிடித்த அநேக சம்பவங்களுக்கு பின்னால் சில சரித்திரங்கள் உண்டு. எக்ஸாம்பிள் சொன்னேன் அல்லவா? எஸ்ராவின் புத்தகத்திலே இடம்பெறுகிற வரலாற்றில்தான் எஸ்தருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. எனவே எஸ்தருடைய வாழ்க்கை என்ன செய்தார்கள்? செப்பரேட்டாக தொகுத்தார்கள். அதற்கு பிறகு நாம் எதை பார்க்கிறோம்? யோபுவின் சரித்திரம். யோபுவின் புத்தகம் ஏன் அங்கு வந்தது? யோபு எந்த காலத்திலே பிறந்தான், எந்த காலத்திலே வாழ்ந்தான், எந்த காலத்திலே அங்கே இருந்தான்? அதை வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? சங்கீதம். அதற்கு பிறகு நீதிமொழிகள். அவ்வாறு ஆதியாகமத்திலிருந்து நெகேமியாவுக்குள்ளாக பைபிளின் சரித்திரம் நிறைவு பெறுகிறது. ஆனால் இந்த பைபிள் சரித்திரத்தில் இடம்பெறுகிறவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எழுதிய சங்கீதங்கள், அவர்கள் எழுதிய நீதிமொழிகள், அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் செப்பரேட்டாக எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், தொடர்ந்து வரும் பெரிய தீர்க்க தரிசனங்களின் புத்தகங்களான ஏசாயா, எரேமியா, அதைத் தொடர்ந்து எசேக்கியேல், அதைத் தொடர்ந்து தானியேல், அதைத் தொடர்ந்து மீதி 12 பேர் சிறிய தீர்க்கதரிசிகள். இவர்கள் எல்லோருடைய காலம் எது? இந்த நெகேமியாவுக்கு முந்தைய காலகட்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? குறிப்பா ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் சிறிய தீர்க்கதரிசிகளும் அதே போல பெரிய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். சரித்திரம் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே தொகுத்து பகுத்து அதற்கு பிறகு அந்த சரித்திர காலகட்டம் முடிந்த பிறகு அந்தந்த தீர்க்கதரிசிகளை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் செப்பரேட்டாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை குறித்த புத்தகங்கள் செப்பரேட்டாக இடம்பெறும்படியாக அங்கே செய்கிறார். கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்காங்க பைபிள்ல? அற்புதமாக நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொல்வோர் உங்கள் கரங்களை உயர்த்துகிறீர்களா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உயிரே போகப் போகிறது. ராஜாவே கட்டளையிட்டு விட்டான். ஒருவராலும் அந்த கட்டளையை நிறுத்த முடியாது. கதை எவ்வளவுதான் என்று நினைத்த சமயத்திலே எஸ்தர் என்ன செய்தாள்? உபவாசம் இருந்தாள். உபவாசம் இருந்து என்ன செய்தாள்? ஜெபித்துக் கொண்டிருந்தாள். ஜெபித்துக் கொண்டு வீட்டிலே இருந்து விட்டாளா? ஒரு புறத்திலே ஜெபித்தாள், மற்றொரு புறத்திலே தன்னுடைய முயற்சியையும் கூட செய்தாள். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? தீராத பிரச்சனை இருக்கிறதா? வேலை கிடைக்கவில்லை, வேலைக்கான பிரச்சனை, கடனை தீர்க்க முடியவில்லை, பொருளாதார பிரச்சனை, எவ்வளவு மருந்து எடுத்துக் கொண்டாலும் குறையவே இல்லை, ஆரோக்கிய குறைவின் பிரச்சனை, எவ்வளவோ முயற்சி செய்தும் விவாக காரியங்கள் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது, விவாக பிரச்சனை, திருமணமாகி 5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, பிள்ளைகளிலே கர்ப்ப பலன் இல்லாத பிரச்சனை. இப்படி இன்று உன்னுடைய பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது. அது என்ன தீர்வு? உபவாச ஜெபம்தான். நம்புகின்றவர்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிடுகிறீர்களா? ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த சமயத்துல யார் யாரெல்லாம் உடைய சந்நிதியிலே தங்கள் மனம் திறந்து தங்களுடைய பாடுகளை, பாரங்களை, பயங்களை உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்களோ, ஆண்டவரே, அவர்கள் ஜெபத்துக்கு செவிசாய்த்து அந்நாளிலே எந்த விதத்தில் எஸ்தரும் யூதர்களும் செய்த விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து உயிருக்கே ஊறு விளைவிக்கிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து எப்படி தப்புவிக்கப்பட்டார்களோ அதே போல இன்றும் நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரியாமல் சாத்தான் எவ்வித ஆபத்துக்களை கொண்டு வருகிறானோ, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில் அவன் மறைத்து வைத்திருக்கிறானோ, அவர்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சமாதானத்தோடு வாழும்படியாக, அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி வாழும்படியாக, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கிருபை அருளுங்க ராஜா. இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.
எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.